வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். நான் வந்து என்னடா ரொம்ப நாளாக ஆளக்கான கண்டினியூவாக வீடியோ போட்டுட்டு இருந்தோம்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோம். அந்த திருப்பதி போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் வேண்டுதல், என்னோடய ஹேர் டொனேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு வந்தாச்சு. இனிமேல் நம்ம வீடியோ கண்டினியூவாக வரும், பார்க்கலாம். இன்றைக்கி கோகனட் கேக் செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நம்ம எண்ணெய் 1/4 கப்பு, 1/2 கப்பு தயிர் எடுத்துருக்கோம், 3/4 கப்பு சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வெனிலா எசன்ஸு, 1 கப்பு மைதா, பேக்கிங் பவுடரு, ஒரு ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு. இது 3 நம்ம அதை ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கப்பு பால். நட்ஸு கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் கேக்குன்றதுனால தேங்காய் துருவல் 1 கப்பும், மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வதக்கிறதுக்கு நம்ம இது பண்ணுறதுக்கு நான் வேணும்னா நெய் எடுத்துக்கோங்க, நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் நம்ம டின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது போட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆயில் 1/4 கப்பு விட்டுக்கணும். நெக்ஸ்ட் இதுலேயே தயிர் 1/2 கப்பு போட்டுக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3/4 கப்பு பவுடர் சுகர் போட்டுக்கிறோம். அப்புறம் வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனு. அது மூடிலனாலும் நான் 2 மூடி விட்டுக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க, பெரிய ஸ்பூன். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல், இது தேங்காய் கோகனட் கேக்கு அப்படின்றதுனால இதை 1 கப்பு ஃப்ரெஷ் கோகனட்டே நம்ம துருவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் நான் கடாய் வச்சு, அடிக்கணமான கடாய் வச்சு நான் ஸ்டாண்டு போட்டு ரீஹீட் 10 நிமிஷம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் ஷீட் போட்டு டின்னு வச்சுருக்கேன், ரெடி பண்ணி இதில் விட்டுக்கலாம். வச்சாச்சு. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வச்சுட்டோம். இந்த பக்கம் 1 ஸ்பூன் நான் பட்டர் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் விட்டு கூட காய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது மெல்ட் ஆன உடனே தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கார்னிஷ் பண்ணுறதுக்கோசம். லைட்டாக வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காவை இப்படி மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். முன்னவே போட்டோம்னா உள்ளே போயிடும், அதனால் நான் கொஞ்சம் 10 நிமிஷம் கழித்து போடுறேன். இப்போ நம்ம பாதாம் முந்திரியும் இதுக்கு மேலே அப்படியே தூவிக்கணும். இங்கே பாருங்கள், கார்னிஷ் எல்லாமே போட்டாச்சு. பாதாம், முந்திரி, தேங்காய் எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரு 45, இப்போ ஏற்கனவே நம்ம 10 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், க்ளீனாக இருக்குது, வெந்துருச்சு. இப்போ டீமோல்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே, தேங்க்யூ.